வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான ரொம்பவே காரசாரமான ஒரு புதுவிதமான ஒரு கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி சமோசா செய்யும் போதும் இந்த கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சரிங்க, இந்த கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 8 வரமிளகாய், அடுத்து இஞ்சி துண்டுகள், ரெண்டு தக்காளி பழம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி புதினா சேர்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி புதினா தான் இந்த கார சட்னியோட ஹைலைட்டான ஒரு விஷயம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அடுத்து கொஞ்சமாக புதினா. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாம் காயட்டும். எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், அடுத்து ஒரு முருகலை ஒரு நெய் தோசை சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான கார சட்னி தயாராகிடுச்சு.
இன்னைக்கு என்ன மெஷர்மெண்ட் சொன்னனோ அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இந்த வீடியோக்கு இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.